இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது போடாங்கிற கோஷ்டியை நீங்கள் எதில் முக்கி எதால் அடிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்? எங்கே நடந்தது, யார் இப்படி பேசுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதல்வர்களும் அதில் கலந்துக்கிட்டு அந்நிய முதலீட்டை தங்கள் மாநிலத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அங்கே பல கம்பெனிகளோட பெரிய பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது உண்மையான புரிந்துணர்வு ஒப்பந்தம், உருட்டலாக போட்ட எம்ஓயு கிடையாது, இது உண்மையான ஒப்பந்தம் போட்டு பலரும் அவங்க வந்திருக்காங்க. எல்லா முதல்வர்களும் அதில் கலந்துருக்காங்க. நம்ம முதல்வர் கலந்துக்கல, அதை விட அவருக்கு முக்கியமான வேலை இங்கே ஏதோ இருந்திருக்கு. அதை விட்டு தெலுங்க. இந்த ஹிந்தி தெரியாது போடா கோஷ்டியா யாரு எதால அடிச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்தியா டுடேயுடைய சீஃப் எடிட்டராக இருக்கிறார். அவர் பாஜக மோடிக்கு எதிரான வன்ம குடோன், அவர் தான் ராஜ்தீப் சர்தேசாய். அவர் அங்க உலக தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணி அந்த சேனலுக்காக பேட்டி எடுக்கிறார். அப்படி ஒரு பேட்டி எடுக்கும் பொழுது ஒருத்தட்ட இங்கிலீஷ்ல அவரை கூப்பிட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் திடீர்னு இந்தியில பேச ஆரம்பிக்கிறார். யார் தெரியுமா? சோமாலியா நாட்டுடைய துணை பிரதமராக இருக்கக்கூடிய சலா அகமது ஜமா அப்படிங்கிறவர். இவர் இங்கிலீஷ்ல பேச அவர் இந்தியில பதில் சொல்றாரு. ஐயோ, என்னங்க இப்படியே ரொம்ப சிரஷ்டமா ஹிந்தி பேசுறீங்க, எங்கேருந்து படிச்சீங்க அப்படின்னா, இந்துஸ்தானிலிருந்து நான் படித்தேன், அங்கே புனேல இருந்தேன், ஹைதராபாத்தில் இருந்தேன், அங்கேருந்து தான் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவ்வளவு சரளமாக ஹிந்தி பேசுகிறார். இப்போ சொல்லுங்க, ஹிந்தி தெரியாது போடா கோஷ்டியை அவர் எதால முக்கிய அடிச்சிருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்க.